எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? குட்டி பையன் என் கூட எப்பவுமே எந்திரிச்சுருவாருங்க. எந்திரிச்சு வந்துட்டு நான் சமைச்சிட்டு இருக்கப்ப என்ன கேட்குறாருன்னு பாருங்களேன். ட்ரெஸ்ஸு காய போட்டாங்க. சரிங்க. ஓகே. இப்படி கேட்டுட்டுங்க நான் சரின்னு உடனே துணியெல்லாம் எடுத்துட்டு கடகடன்னு காய போட ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுதான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுங்க. இந்த காலையில் எந்திரிச்சு சமையல் ரூம் பக்கம் வந்தோடனேங்க இந்த காது பஞ்சு வச்சு அடைச்ச மாதிரி சுற்றி நடக்கிறதெல்லாம் கேட்காதுங்க. ஏன்னா மைண்டில் ஒரு லூப் ஓடிட்டுருக்குங்க. என்ன தெரியுமாங்க, இன்னைக்கு காலையில் இந்த சமையல்லாம் முடிச்சிடுவோமா, கரெக்டாக இந்த டைமுக்கு முடிச்சாதான் நம்ம அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணணும், அது இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுவோமா, அடுத்தது க்ரோஷே ரொம்ப நாள் ஆச்சே தொட்டு அது இன்னைக்காவது ஆரம்பிப்பேனா, அப்புறம் குட்டீஸ்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் பண்ணுவேனான்ட்டு அந்த லூப் ஓடிட்டு இருக்கப்பங்க இந்த குட்டி பையனை கூப்பிட்டு அப்படி கேட்ட உடனே அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டேங்க. சீரியஸாக ஆனந்த கண்ணீர் மூமெண்ட்னே சொல்லலாங்க. என் பையன் அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு அம்மா நாங்கள்லாம் இருக்கோம்லம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்ததுங்க. நிஜமாகவே சொல்கிறேங்க. அப்போ தான் தோணுச்சு, இந்த லூப்பெல்லாம் காலையில் ஓட்டி ஒன்று ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன், நடக்கிறது அது பாட்டுக்கு நடக்கட்டும்னு நினச்சேங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆனந்த கண்ணீர் மூமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்களா? ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.